Hello Hunters, jurisdiction என்ன and what are the kinds of jurisdiction, jurisdictionல இருக்க பேசிக்கான ரூல்ஸ் இதை பற்றி எல்லாமே தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Let's go. இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. தினமும் பிரச்சனை. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அண்ட் அதே சமயத்தில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கோர்ட்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளம்க்கு எந்த கோர்ட்டுக்கு வந்து நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். இப்போ தான் வந்து எந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ அந்த கோர்ட்டுக்கு வந்து நம்மள போக சொல்கிறாங்க. அப்போ ஜூரிஸ்டிக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கோர்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் லீகல் ப்ராப்ளமை வந்து எடுத்து ஏர் பண்ணி அதுக்கான டிசிஷனை மேக் பண்ணக்கூடிய பவர் அண்ட் அத்தாரிட்டி இருக்கோ, தட் இஸ் ஜூரிஸ்டிக்ஷன். எந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ அந்த கோர்ட்டில் கேஸ் நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஆனால் எந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்காக நம்ம பார்க்க வேண்டியதான் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சப்ஜெக்ட் மேட்டர். உங்கள் ப்ராப்ளம் வந்து எந்த சப்ஜெக்ட் மேட்டர் அப்படிங்கிறத பொறுத்து எந்த கோர்ட்டுக்கு நம்ம போகணுங்கிறது வந்து டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டோ இல்லை ரிகவரி ஆஃப் மணியோ அப்படியெல்லாம் இருந்தால் அது வந்து சிவில் மேட்டர். அண்டு மர்டர், தெஃப்ட்டு இதெல்லாம் வந்து கிரிமினல் மேட்டர், கிரிமினல் கோர்ட்டுக்கு வந்து நம்ம போகணும். அண்டு கன்சியூமர் கேசஸ் கன்சியூமர் ஃபோரம் செப்பரேட்டாக இருக்குது, ஃபேமிலி கோர்ட்டு ஃபேமிலி மேட்டர்ஸ் தனியாக இருக்குது. இந்த மாதிரி உங்களோட லீகல் ப்ராப்ளம் என்னவோ அதை பொறுத்து கோர்ட்டுமே வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ உங்கள் லீகல் மேட்டரை பொறுத்து அந்த கோர்ட்டை வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் கோர்ட் வந்து இந்தியா ஃபுல்லாகவுமே இருக்கும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இருக்கும். ஸோ எந்த பிளேஸில் வந்து நம்ம ஃபைல் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கணும்னா அதுக்காக நம்ம பார்க்க வேண்டியது தான் வந்து டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். காக்கிநாடா உண்டு பாவாட நாடா ஏந்து. எந்த பிளேஸில் வந்து அரைஸ் ஆகுது காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறத பொறுத்து வந்து நம்ம கோர்ட்டை டிசைட் பண்ணுறதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டே இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம், இல்லை அதர் பார்ட்டி வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம். அண்ட் ப்ராப்பர்ட்டி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அங்கே தான் வந்து நம்ம ஃபைல் பண்ணணும். மற்ற பிளேசஸில் வந்து நம்மளால் ஃபைல் பண்ண முடியாது. திஸ் இஸ் ஃபார் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ அதே பர்டிகுலர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி 2 டிஃப்ரெண்ட் ஜூரிஸ்டிக்ஷனில் வருது அப்படின்னா நம்ம அந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க கோர்ட்டில் வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணலாம். இப்போ அதர் கைண்ட்ஸ் ஆஃப் ராங்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஃபர்மேட்டரி ஸ்டேட்மெண்ட். ஏ வந்து தமிழ்நாட்டில் இருக்கார், பி வந்து கேரளாவில் இருக்கார். பி என்ன பண்ணுறாரு, ஏக்கு ரிலேட்டடான ஒரு தவறான டிஃபர்மேட்டரி ஸ்டேட்மெண்ட்டை வந்து கர்நாடகாவில் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அப்படின்னும் போது இந்த மேட்டரில் வந்து ஏனால் 3 இடத்துலையுமே வந்து ஃபைல் பண்ண முடியும். வேர் த பிளைண்டிஃப் ரிசைட்ஸ் ஆர் டிஃபரண்ட் ரிசைட்ஸ் அண்டு வேர் த காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ், அந்த எங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாரோ அங்கேயுமே வந்து 3 இடத்துல இருக்க 3 கோர்ட்லையுமே வந்து அவரால் ஃபைல் பண்ண முடியும். இது வந்து அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கும் இந்த மாதிரி ராங் மேட்டர்ஸ்க்குமே வந்து இருக்க டிஃப்ரென்சஸ். இதுதான் வந்து டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். பெக்குலரி ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஆஃப் தி கேஸை பொறுத்து அந்த கோர்ட்டுமே வந்து டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 லேக்கு கம்மியாக வேல்யூ இருக்க ஒரு கேசஸ் வந்து முன்சிஃப் கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். 1 லேக்குக்கு மேலே இருக்கிறத வந்து சப் கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ட்டுக்கான ஒரு பெக்குலரி லிமிட்னு இருக்குது. இதை பொறுத்து வந்து அந்த கோர்ட்டை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். அதாவது லோயர் கோர்ட்டில் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக டிசைட் ஆன ஒரு மேட்டரில் எரர் ஆஃப் லாவோ இல்லை ஒரு அன்ஃபேர் ப்ராக்டிஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னும் போது உங்களால் அந்த லோயர் கோர்ட் டிசைட் பண்ண மேட்டருக்கு வந்து அப்பீல் வந்து ஹையர் கோர்ட்டுக்கு வந்து உங்களால் போக முடியும். திஸ் இஸ் நோன் அஸ் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ ஜென்ரல் ரூல் படி பார்த்தீங்கன்னா நம்ம லோயர் காம்பிடென்ட் கோர்ட்டில் தான் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ அப்படி பார்த்தா நம்ம டேரெக்டாக ஹைகோர்ட்டையோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டையோ அப்ரோச் பண்ண முடியாதானா முடியும். சில மேட்டர்ஸில் வந்து தே ஹேவ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். அந்த மேட்டரில் மட்டும் நம்ம டேரெக்டாக வந்து ஹைகோர்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோ வந்து அப்ரோச் பண்ணலாம். இப்போ சுப்ரீம் கோர்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ப்ராப்ளம் பிட்வீன் ஸ்டேட்ஸோ இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வர்சஸ் ஸ்டேட்டு இல்லை ஸ்டேட் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி மேட்டராக இருக்கட்டும், இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன் படி ஆர்டிகல் 32 படி டேரெக்டாக வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணலாம். ஹைகோர்ட்டுக்குமே வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 229 ஆர்டிகல் 226 படி டேரெக்டாக வந்து நம்ம ஹைகோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணலாம். அண்ட் திஸ் இஸ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அண்டர் ஆர்டிகல் 143. ஸோ இந்த ஆர்டிகல் படி பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்னால் வந்து ஒரு பர்டிகுலர் லா பற்றியோ இல்லை பப்ளிக் மேட்டர்ஸ் ரிகார்டிங்காவோ அவங்களால சுப்ரீம் கோர்ட்டோட ஒப்பீனியனை வந்து கேட்க முடியும். அண்ட் அந்த மேட்டரில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களோட ஒப்பீனியனுமே கொடுக்கலாம். அப்படி கொடுத்த ஒப்பீனியனை பிரசிடென்ட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற வந்து அவசியமே கிடையாது. ஏன்னா இட் இஸ் ஜஸ்ட் அன் அட்வைஸ். அதை வந்து அவங்க எடுத்துக்காமலையும் போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜூரிஸ்டிக்ஷன்னா என்ன, கைண்ட்ஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் அதில் இருக்க பேசிக்கான ரூல்ஸ் இதை பற்றி எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், லீகல் ஹண்டர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டா ஐடிஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன், செக் இட் அவுட். பாய்.